அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே. அச்சுதம் கேசவம் சத்யபாமாதவம் மாதவம் ஸ்ரீதரம் ராதிகா ராதிகம் இந்திரா மந்திரம் சேதசா சுந்தரம் தேவகீ நந்தனம் நந்தஜம் சந்ததே. சாட்சி இருக்கு, அந்த சாட்சி பிரகாசிச்சுட்டே இருக்கு என்றதுக்கு என்ன தெளிவு கேட்டா, அகம் அகம் தெரியறதே சொல்லக்கூடாது. சொன்னாதான் இந்த கவலை வரும். சுசுப்தியில கிடையாது, அப்ப சாட்சி கிடையாதா? அப்ப என்ன சொல்லணும்? அகம் என்ற புரணம் அதுக்கு தெளிவு. தெளிவுன்னா என்ன அர்த்தம்? அது இல்லாம கூட சாட்சி இருக்கு. ஆனால் இந்த வஸ்துவுக்கு அகம்னு கிடையாது, இதுக்கு இருக்கு. அதனால இங்க வந்து அந்த பிரதிபிம்பம் ஏற்படுறது. அந்த பிரதிபிம்பத்தை வச்சுதான் நிரூபணம் பண்ணணும். இந்த விஷயம்னா ஒரு ஒரு கரெக்டா அதை நிரூபணம் பண்ற மெத்தட்ல நான் யோசிச்சுட்டு வந்தது கிடையாது. இதே மனசுல வந்துட்டு இருக்காது, சொல்லிட்டு இருக்க, பேசிட்டு இருக்கேன். அவங்க உண்மையா அது கரெக்டா ஒரு வாக்கியார்த்தம் மாதிரி புரியும்படியா நிரூபணம் பண்ணணும். ஒரு தடவை பண்ணிட்டு பேசி பார்க்கலாம்னு வச்சுட்டு வந்தேன். அவ்வளவுதான். இப்ப நான் அது கரெக்டா பிளான் பண்ணி சொல்லல. இவன் மனசுல வந்துட்டு வருது சொல்லிட்டு இருக்கேன். திருப்பி ஒரு தடவை சொன்னாதான் அது கரெக்டா வரும். அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிரூபணம் பண்ணணும். அப்பதான் அது கரெக்டா வரும். ஆத்மான்னு மட்டும் சொன்னால் அது எல்லா இடத்துலயும் வியாபிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தத்துவமா தெரியறது உபனிஷத்துல. அது இங்கேயும் இருக்குன்னு கேட்டா இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. இப்ப என்ன வித்தியாசம்? இதை போய் ஜடம்னு சொல்றது, இதை போய் சேதம்னு சொல்றது, ஏன் சொல்றது? அப்ப ஒரு வித்தியாசம் இருக்கணும் இல்லையா? என்ன வித்தியாசம்? அது எல்லோருக்கும் தெரியும். சாஸ்திரம் படிச்சவாளுக்கு எல்லாம் தெரியும். உடனே சொல்லுவாங்க, அந்தக்கரணம் உள்ளுக்குள்ள இருக்கு, இதுக்குள்ள கிடையாது. சூக்ம சரீரம். நீங்க அந்தக்கரணம் சொல்லுங்கோ, மனசுன்னு சொல்லுங்கோ, சூக்ம சரீரம் சொல்லுங்கோ, ஒண்ணுதான். சின்ன சின்ன வித்தியாசங்கள், அது இப்ப கவனிக்க வேண்டாம். இதுக்குள்ள மனசு கிடையாது, இதுக்குள்ள மனசு இருக்கு. இதுக்கு ஒரு மனசு இல்லைன்னு சொல்றது இல்லையா? இதுக்கு மனசு கிடையாது, இதுக்கு இருக்கு. மனசு இருக்குன்னா இமோஷன்ஸ் இருக்கு, விகாரங்கள் இருக்கு, அறிவு இருக்கு. இப்போ மனசோடு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய எதெல்லாமோ அதெல்லாமே இதுக்குள்ள தெரியறது, இதுக்குள்ள இல்லை. இதுதான் வித்தியாசம். அதனால இதை அடித்தாலும் இதுக்கு ரெஸ்பான்ஸ் வராது. இந்த ஜடத்தை அடித்தால் ரெஸ்பான்ஸ் வர்றது. அதுக்கு என்ன காரணம்? இதுக்குள்ள மனசு இருக்கு, அந்த மனசு வேலை பண்றது. அந்த மனசு பண்ற முக்கியமான வேலை என்னன்னால், முதல் அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய, ஆத்ம சைதன்யத்தினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு பிரதிபிம்பத்தை தனக்குள்ள ஏற்படுத்துறது தான் மனசுடைய வேலை. அந்த பிரதிபிம்பத்தை தான் போக்தான்னு சொல்றது, பிம்பத்தை ஆத்மான்னு சொல்லுது. சரியா போச்சு அவருடைய பிரக்கிரியா. பிம்பத்தை ஆத்மா, பிம்பம் எல்லா இடத்துலயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஆனால் அந்த பிரதிபிம்பம் இல்லை. அந்த பிரதிபிம்பம் இருக்கு என்றதுக்கு என்ன தெளிவு? அகம் என்ற எண்ணம் ஏற்படுது. ஆனால் அகம் என்ற எண்ணம் ஏற்படுறது என்றதுனால மட்டும் சொல்லல, அகம் என்ற எண்ணம் ஏற்படாம கூட அந்த வஸ்து இருக்கு. அதுதான் சுசுப்தி காமிக்கணும். இல்லைன்னா சுசுப்தியில ஆத்மா இல்லைன்னு வரும். அந்த பிரதிபிம்பம் ஏற்படணுமோ இல்லையோ, அது எங்க ஏற்படுறது? மனசுல. அதுக்கு மனசு வேணும். மனசு மட்டும் இருந்தா போராது. மனசுல அந்த பிரதிபிம்பம் ஏற்படணும்னால் இந்த உடம்புல சிஸ்டம் கரெக்டா இருக்கும். மஸ்திஷ்கமத்தை ஆரம்பிச்ச ஹிருதயம், நாடி, நரம்பு எல்லாமே இருக்கு இல்லையா? நர்வ் எல்லாமே அந்த சிஸ்டம் கரெக்டா இருந்தால் அந்த எண்ணம் ஏற்படும், இல்லைன்னா ஏற்படும். அவ்வளவுதான். அது சுசுப்தியில என்ன, அது சுவாபாவிகமான ஒரு நிவர்த்தி. அது அந்த சிஸ்டம் ஆஃப் ஆகுது. ஒரு கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகிற மாதிரி அந்த சிஸ்டம் ஆஃப் ஆகிறதா இருந்தால் ஆத்மா எங்கேயும் போகல. எப்படி நிரூபணம் பண்ணும்? அந்த சிஸ்டம் ஆஃப் ஆகிறதுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு சிஸ்டம் வச்சிருக்காது.
இத்தனை சமயம் ஒர்க் பண்றதா இருந்தா அது சுயமா ஆஃப் ஆயிடும், சுயமா ஆன் ஆயிடும். அதுவும் இன்னொரு விசேஷம். இன்னொரு இது கம்ப்யூட்டர் ஆன் பண்ற மாதிரி இல்ல, இது ஆன் பண்ண வேண்டாம், சுயமா ஆன் ஆயிடுறது. கர்மபலம் மூலமா ஆன் ஆயிடுறது. வேற என்ன காரணம் தெரியாது. தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? இதுதான் காரணம், வேற காரணம் இல்ல. தெரியாது என்று நம்மளுடைய பாஷை. தெரியும், இதுதான் தெரியும், ஒன்னும் தெரியாம இல்ல. கர்மபலம் மூலமா ஆன் ஆயிடுறது. கர்மபலம் மூலமா அந்த தத்த தினத்துல அந்தந்த நாள் அனுபவிக்க வேண்டிய கர்மாக்கள் அனுபவிச்சாச்சுன்னா உடனே ஆஃப் ஆயிடும். சுத்தி இது பேர். அந்த சுசுப்தி அவஸ்தையிலும் என்ன சொல்றது இருக்கு, கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. எல்லா அவஸ்தையும் அதுக்கும் இருக்கு. ஆனா இருக்கு என்றது சொல்றதுக்கு நமக்கு வேற தெளிவு ஒன்றும் கிடையாது. ஆத்மா அஸ்தின்னு சொன்னா அதுக்கு அதனால எல்லாமே இல்லைன்னா நமக்கு இப்போ இந்த மரத்துல அடிக்கிற மாதிரி தானே விருட்சத்துல அடிச்சாலும் ரெஸ்பான்ஸ் இருக்காது. என்ன காரணம்? ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு அர்த்தம் இல்ல, ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு அவயவங்கள் கிடையாது. அதனுடைய சரீரம் அப்பேற்பட்டது, அதனுடைய சரீரம் அப்பேற்பட்டது. என்ன பண்றது? இப்ப விருட்சத்தை விட்டுருங்க, சின்ன சின்ன கீடங்கள் இருக்கு. சின்ன சின்ன கீடங்கள் இப்போ அதுக்கு மேல பட்சிகள் இருக்கு, பட்சிகளுக்கு மேல என்ன நாய் அந்த மாதிரி மிருகங்கள் இருக்கு, யானை இருக்கு, பெரிய பெரிய ஜந்துக்கள் இருக்கு, மனுஷன் இருக்கு. கிரமமா பார்த்தால் ரெஸ்பான்ஸ் குறைஞ்சுட்டே இருக்கும். வியக்கைய போறதோட அந்த ரெஸ்பான்ஸ் குறைஞ்சுட்டே இருக்கும். நர்வ் சிஸ்டம் இன்னும் வீக்கா இருக்கு, டெவலப்டா இல்லை. இது எல்லோரும் ஒத்துக்கக்கூடிய விஷயம். அவருடைய அந்த ஆத்மாவை பிரதிபிக்கக்கூடிய உபாதிக்கு மாலின்யம் ஏற்படுது. நீங்க அந்த வரைக்கும் போக வேண்டாம், மனுஷியாளுக்குள்ளேயே பாருங்க. ஒண்ணுமே இல்ல, தேவையில்லை, அப்படியே சுத்தின்னு இருக்காங்க. அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. அவரை போய் 2 அடி அடிச்சா அப்படியே அடிக்கிறது அவ்வளவுதான், அப்படியே போயிடுவாங்க. அடிச்சாலும் ஒண்ணும் கிடையாது, சாப்பிடணும் அவ்வளவுதான். இன்னொருத்தர் ஒரு ஷாப்ல இருந்து அப்படியே எடுத்துட்டு சாப்பிட்டா, அந்த ஷாப் கீப்பர் வந்து ஒரு அடி அடிச்சார், அடி அடிச்சா அவன் போயிட்டான். அது சாப்பிடணும் அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே தேவையில்லை. இது முதல் ஜென்மமா இருக்கலாம், மனுஷனா பிறந்து இன்னும் டெவலப் ஆகல. அந்த உபாதியில் அவ்வளவுதான் இருக்கு, சாப்பிடணும், தூங்கணும், வேற எந்த புருஷார்த்தமும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அபமானப்படுத்தவே முடியாது உங்களால. திட்டி பாருங்க, அபமானமே வராது, அபமானமே இல்ல. மானாபமானையோ சமா. என் ஜீவன் முக்தனா இல்ல. அந்த மானாபமானையோ சமஹா எதனால வரணும்? அது இந்த ஜீவன் முக்தி மாதிரி தெரியும். ஜீவன் முக்தின்னு அப்படி லட்சணம் சொல்றது இல்லையா? அந்த லட்சணம் இந்த ரோட் சைட்ல நல்லா குளிச்ச தூங்கிட்டு இருக்கிறவன் இருப்பான் இல்லையா, தண்ணி அடிச்சு தூங்கிட்டு இருக்கிறவன், என்ன சரீரத்துல வஸ்திரம் இருக்கிறதே தெரியல, ஒண்ணுமே தெரியாது. என்ன வித்தியாசம்? அபிமானம் இல்லைன்னு சொல்லலாம். உடம்புக்கு மேல அபிமானம் இல்லையா? அபிமானம் இல்லை என்றதுனால மட்டும் நீங்க நிரூபணம் பண்ணக்கூடாது. அது அப்புறம் சொல்றேன், அது இப்ப அங்க போயிட்டு அது வேற விஷயம். இப்போ சேதன அச்சேதன பேதம் சொல்லிட்டு இருக்கும். இந்த சேதனம் அச்சேதனம் சொல்றது எதை வச்சுன்னு சொல்றதுன்னு ஆரம்பிச்ச இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ அதுல இன்னொரு 15 நிமிஷம் பேசலாம் இல்லையா? சரி, என்ன அது பிளான் பண்ணி பேசுறது இல்ல, ஏதோ பேசிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். சேதனம் அச்சேதனம் சொல்லும் பொழுது ஆத்மா இருக்கிறது சேதனம், ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டது சேதனம், ஆத்மாவோடு சம்பந்தம் இல்லாதது அச்சேதனம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். ஏனால் ஆத்மாவோட சம்பந்தம் இல்லாத எதுவுமே கிடையாது. இது ஆத்மாவோட சம்பந்தம் இருக்கு. இந்த வஸ்துல ஆத்மாவோட சம்பந்தம் இல்லாம இல்ல. ஆத்மா வியாபக பதார்த்தம், சர்வ வியாபக ஆத்மா. அப்ப அது வச்சுன்னு சொல்லக்கூடாது. ஆனா எப்படி சொல்லலாம்? அகம் என்ற எண்ணம் இருக்கிறது. அகம் என்ற எண்ணம் இருக்கா இல்லையா என்றது உங்களுக்கு இருக்கா, எனக்கு பிரத்யட்சம் இல்லை, அனுமானம். எனக்கு இருக்கு, அவ்வளவுதான். என்னுடைய ஆத்மா அகம்னு தெரியறது எனக்கு தெரியாது. உங்களுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கா என்றது எனக்கு பிரத்யட்சம் இல்லை. ஆனா அது கண்டிப்பா அது இருக்குன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியும். என்ன காரணம்? ரெஸ்பான்ஸ் இருக்கு. இன்னொருத்தர் ப்ரூவ் பண்ணாமல
அத உங்களுடைய இச்சையினால நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களுடைய இச்சையினால எழுந்து போயிட்டு இருக்கீங்க. இத கீட்ட பிபீலிகாபியா தெரியுது. ஒரு பிபீலிகை, ஒரு சின்ன ஒரு பெரும்பு சொல்றதா, தமிழ் என்ன சொல்றது, ஆண்ட். மலையாளம் தான் எனக்கு தெரியும், தமிழ் தெரியாது. இதுல அது சுவாபாவிகமான பிரவൃத்தி இல்ல. அது ஏன்னா அது ஒரு மதுரம் இருக்குன்னா, அது மதுரம் தெரிஞ்சிருந்த இது எனக்கு அனுகூலம் தெரிஞ்சிருந்து போறது இல்லையா, இப்படி வரிசையா போறது இல்லையா, போறது. அங்க போய் நம்ம ஒரு அப்படியே பண்றதா இருந்தா அது திருப்பி ஸ்கேட்டர்ட் ஆயிடுது. என்ன காரணம்? அதோட இது பலவத அரிஷ்டம். இன்னும் அந்த மதுரம் எனக்கு அனுகூலமா தான் இருக்கு, அதோட இன்னும் அனிஷ்டம் ஏற்படுறது. இன்னும் மதுரம் சாப்பிட்டுட்டே இருந்தால் பிராணஹானி வந்துடும். உடனே தெரியாது, உடனே ஸ்கேட்டர்டா ஓடிட்டு இருக்கு. என்ன ஸ்க்ரூ பண்றதா யாராவது? வெளியில இருந்து கரண்ட் இருக்கா? எதுவுமே இல்லை. அந்த அந்த ஒரு சலனம், அந்த 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 சரீரத்துல அந்த சலனம் எப்படி ஏற்பட்டது கேட்டால் அது அதுக்குள்ள இச்சை மூலமா பிரவൃத்தி ஏற்படுது. அப்ப சுருக்கமா சொன்னால் என்ன அர்த்தம்? தன்னுடைய இச்சை மூலமா. தன்னுடைய இச்சை என்னன்னு அர்த்தம்? தனக்குள்ளுக்குள்ளேயே கிரியேட் ஆகக்கூடிய ஒரு இச்சை, அது மூலமா ஒரு பிரவൃத்தி ஏற்படுறதா இருந்தால் அந்த ஜடத்தை, அந்த பிரவൃத்தி ஜடத்துல தான் ஏற்படும். ஒரு பிரவൃத்தி ஏற்படுறது ஜடத்துல தான். கேவலக ஆத்மா பிரவர்த்ததேவா தான் பிரவர்த்ததை. அந்த ஜடத்தை சேதன ஜடம்னு வச்சுக்கலாம். சேதன ஜடம் நான் கொடுத்த பேர், அது சேதன ஜடம்னு வச்சுக்கலாம். அந்த ஜடத்தை தான் சேதனம். சேதனம் லோக விவகாரத்தில் இது சேதனன், இவர் சேதனம், இது சேதனம் இல்ல, இது சேதனம், சேதனம் இல்லைன்னு சொல்லுங்க. கஜா. இப்போ ஒரு கேள்வி, சில வஸ்துக்கள் லோகத்துல சுயமாக பிரவர்த்திக்கிற மாதிரி தெரிகிறது, சுவாபாவிகமான பிரவೃத்தி, வெளியில இருந்து போர்ஸ் இல்லாமல பிரவர்த்திக்கிற மாதிரி சில நிறைய பதார்த்தங்கள் லோகத்துல தெரியறது. இதுக்கு ஸ்வபாவம்னு பேர் வச்சிருக்கு. அயம் ஸ்வபாவா. சாதாரணமான உதாரணம், ஒரு ஜலம் மேல போட்டாச்சுன்னா கீழே சர்ஃபஸ் கீழே இப்படி இருக்குன்னா, ஒரு இன்க்ளினேஷன் இருக்குன்னா கீழே வரும், வருது இல்லையா? இது என்ன பேட்டரியா? வெளியில இருந்து யாராவது பிரேரணை பண்றதா? ஒண்ணுமே இல்லையே. இன்னொரு மேக்னெட் அடுத்து கிட்ட வந்துருச்சுன்னா இப்படி வருது. அது என்ன காரணம்? அதுக்காக வெளியில இருந்து ஒன்றும் பேட்டரியோ எலக்ட்ரிசிட்டியோ ஒன்றும் தேவையில்லை. எல்லா இடத்துலயுமே ஒரு எலக்ட்ரிசிட்டியை நிரூபணம் பண்ணுவாங்க சயின்ஸ்ல, அது வேற விஷயம். சாதாரணமா இன்னொருத்தரை ஏற்படுத்தி கொடுக்கிற ஃபோர்ஸ் இல்லை. அது அதுக்காக சொல்றேன். அது சுவாபாவிகம், அதுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு காரணம் தெரியாது. இன்னொருத்தர் மூலமா ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு ஃபோர்ஸ் இல்ல. ஒரு காத்து அடிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அடிக்கிறது சட்டுன்னு பரமாத்மா சொல்லக்கூடாது. அது இப்போ அந்த வரைக்கும் போகக்கூடாது. எல்லாமே முக்கியம். ஈஷாத்மா துவாதஸ்பவதே ஈஷோதேதி சூரியா இத்தியாதி ஸ்ருதே இப்ப சொல்லக்கூடாது. அது அப்புறம் வாக்கியார்த்தம் பண்ணும்போது பண்ணலாம். இப்ப நம்ம சாதாரணமாக நிரூபணம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி நிறைய பதார்த்தங்கள் லோகத்துல தெரியுது. காத்தடிக்கிறது வச்சுக்கோங்க, அக்னி ஜொலிக்கிறது, பிரசித்தம் ஊர்துவலனம் ஹவிர்புஜா, மேலேக்கு தான் ஜொலிக்கிறது, கீழேக்கு ஜொலிக்கிறது இல்லை. ஒரு ஜுவால வருதுன்னா மேலேக்கு தான் போகும், காத்தடிக்கிறதும் இப்படிதான் அடிக்கும். அந்த மாதிரி ஜலம், இந்த மாதிரி எத்தனையோ பதார்த்தங்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. சுவாபாவிகமான ஒரு பிரவೃத்தி தெரியுது, சுவாபாவிகமான பிரவೃத்தி, வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அப்படின்னா ஒரு இன்னொருத்தர் புத்திபூர்வகமா ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ஃபோர்ஸ் இல்லாமல் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். இதனால இத சேதனம் சொல்லலாமா? சொல்றது இல்ல. இங்க என்ன வார்த்தை சாஸ்திர கிரந்தங்கள்? ஸ்வபாவஹா, ஸ்வபாவஹான்னு ஒரு வார்த்தை, ஸ்வபாவம் ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துறது. இப்போ கேள்வி வரலாம், அந்த மாதிரி ஒரு சுபாவம் வச்சுக்கலாமே, இத ஆத்மான்னு இதுக்கு தனி எல்லாம் வேண்டாம், இல்ல இதுக்கு ஒரு சுபாவம், இது இந்த உடம்புக்கு இந்த ஜடத்துக்கு ஒரு சுபாவம், பல சுபாவங்கள் தெரியுது. இதெல்லாம் சுபாவம். இந்த ரியாக்ஷன் கொடுக்கிறது என்றது சுபாவம். அடிச்சா உடனே எனக்கு கோபம் வருது, ஒரு சுபாவம்.
அந்த சுபாவங்கள் எல்லாம் அந்த டிஎன்ஏல தெரியுது. அதுதான், அவ்வளவுதான், புரிஞ்சு போச்சு. ஆத்மா அது இது சூக்ஷ்ம இது எல்லாமே தேவையில்லை கேள்வி வரலாம். இப்படி கேள்வி வந்தால் இதுக்கு நம்ம சாஸ்திர கிரந்த ஆச்சாரியால் என்ன சொல்லுவாங்க, பதில் கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த இடத்துல சுபாவம் சொல்லக்கூடாது. சுபாவம் எங்க சொல்லணும் எங்க சொல்லக்கூடாதுன்னு கரெக்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. முக்கியமான விஷயம், ஒரு ஒரு ரியாக்ஷனை ஒரு சுபாவம் எப்ப சொல்ல முடியும்? அத நியதமா கன்ஃபார்மா இருக்கணும். நியதம் தெரியுமோ? நியதம் அதுக்கு என்ன தமிழ்ல எப்படி சொல்லணும்? அப்படியே இருக்கிறது, மாற்றம் இல்லாம இருக்கணும். சமவாயம்லாம் வார்த்தை வேண்டாம், அதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம். நான் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணாமலே சொல்லிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு வாக்கியார்த்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சா ஒண்ணுமே புரியாது. மாறுதல் இல்லாம இருக்கணும். ஒரு மேக்னெட் வச்சு பாருங்க. மேக்னெட் எப்ப பார்த்தாலும் இங்கதான் வரும் இல்லையா? எப்பொழுதும் ஒரு அயன் கான்டாக்ட் வந்துருச்சுன்னா கிட்ட வரும். அது இந்த 2 போல்ஸ் இருக்கு. ஒரு போல்ஸ்ல அது இது எப்படி பண்றது, இதெல்லாம் சுபாவம் நியதமா இருக்கு. காத்தடிக்கிறதா கண்டிப்பா அடிக்கிறது, அடிக்காம இருக்க முடியாது. அக்னிகி மேலதான் போறது இல்லையா? ஜலம் கீழே தான் வருது, மேல போறதே இல்லை. அப்படி இருந்தாதான் அது சுபாவம். இப்படி இருந்தா அதுக்கு சுபாவம்னு பேர் வச்சுக்கலாம். உள்ளுக்குள்ள இச்சை மூலமா வர்றதில்லை, அதனுடைய இச்சை மூலமா வருதில்லை, அது சுபாவம். அந்த மாதிரி ஒரு சுபாவம் இந்த உடம்புக்கு தெரியறதா? தெரியறதில்லை. அதுக்குதான் அந்த பிபீலிகா திருஷ்டாந்தம் சொன்னேன். பிபீலிகைக்கு என்ன சுபாவம்? மதுரத்தை பார்த்தால் அதை சாப்பிட போறதுன்றது சுபாவம் வச்சுக்கோங்க. அப்ப நம்ம போய் அது உபத்திரவம் பண்றதா இருந்தா ஏன் ஓடுறது? இப்போ ஓடுறது சுபாவமா, சாப்பிடுறது சுபாவமா? நமக்கு என்ன சுபாவம்? நிரூபணம் பண்ணவே முடியாது. 1000 சுபாவம் நமக்கு இருக்கு. அப்ப அது சுபாவம் பேர் வச்சுக்க முடியாது. பாஷிகாரை முக்தம். பாஷிகாரர் என்ன சொல்றார்? அனுகூலம்னு தெரியறதா இருந்தால் பிரவர்த்ததே, பிரதிகூலம்னு தெரியறதா இருந்தால் நிவர்த்ததே. அனுகூலம்னு தெரியறதோ இல்லையோ என்றது பல சந்தர்ப்பத்தில் பல விதமா இருக்கும். சில சமயத்துல அனுகூலம், கொஞ்சம் கழிச்சு அதுவே பிரதிகூலம் இல்லையா? ஒரே வஸ்து சங்கா சஞ்சாயதே காமா நடக்காதுன்னா உடனே கோபம் ஆயிடுச்சு. ஒரு காமினின்னு வச்சுக்கோங்க, ஒரு லவ் வந்துருச்சு, ஒரே காமம், அந்த பொண்ணு இல்லாம ஜீவனமே அசாத்தியம்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். நடக்கவே நடக்காதுன்னு ஆயிடுச்சு. இனிமே இந்த அளவுக்கு குரோதம் இன்னும் மேல வேற யாருக்கும் மேல இந்த அளவுக்கு குரோதம் இல்லை, அந்த அளவுக்கு குரோதம் அந்த பொண்ணு மேல வரும் இல்லையா? எப்படி விபரீதமா ஆயிடுச்சு? இதுக்கு என்ன காரணம்? தனக்கு அனுகூலம் இல்லைன்னு வந்து போச்சுன்னா உடனே இந்த காமம் டைரக்ட் ஆப்போசிட்டா போயிடுச்சு. இப்போ காமஸ்வபாவமா குரோத சுபாவமா என்ன சொல்றது? சொல்ல முடியாது. இப்ப பிரதிகூலம்னா இப்ப வேண்டாம், இப்ப அனுகூலம்னா இப்ப வேணாம். சரி, எந்த வஸ்து எப்ப அனுகூலம் எப்ப பிரதிகூலம், இதுக்கு ஒரு சார்ட் போட முடியுமா? எந்த வஸ்து எப்போ யாருக்கு அனுகூலம், இன்னொருத்தரை விட்டுக்கோங்க, எனக்கு எப்ப அனுகூலம், அதுவே சொல்ல முடியாது. அதனால நம்மளுடைய ரியாக்ஷன் மனுஷன் மட்டும் இல்ல, ஒரு பிராணியுடைய ரியாக்ஷன் வந்த இப்படி என்றத பொதுவா சொல்லலாமே தவிர அத ஒரு சார்ட் போடவே முடியாது. பொதுவா சில இதெல்லாம் இருக்கு, அது வச்சுட்டு இந்த சைக்காலஜிஸ்ட் எல்லாமே ஏதோ வியாப்தியெல்லாம் தேவையில்லாத வியாப்திகள் எல்லாம் வச்சுட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தான். இப்படி இருந்தா இப்படி, இப்படி இருந்தா இப்படி, ஒண்ணுமே கிடையாது. அப்பப்போ ஒவ்வொரு சுபாவம், அவ்வளவுதான். அதனாலதான் நமக்கு இது சுபாவம், உண்மையா இது சுபாவமா இருந்தால் சாஸ்திரம் வியர்த்தம் தெரியுமா? ஒருத்தர் பெரிய மகாதுஷ்டர், சாதாரணமா அது அவருடைய சுபாவம்ப்பா, மாற்றவே முடியாதுன்னு சாதாரணமா பேசலாமே தவிர மாற்ற முடியாதுன்னா சாஸ்திரம் வியர்த்தம். நமக்கு சாதாரணமா நமக்கு கோபம் வருது இல்லையா? கோபம் வருது ஒரு தார்மீக ரோஷம் சொல்றது.
தார்மீக ரோஷம், தார்மீகமான ஒரு எனக்கு பல சந்தர்ப்பத்தில் நமக்கு கோபம் வருது பாருங்க, யோசிச்சு பாருங்க. சஜ்ஜனங்களுக்கு சாதாரணமா கோபம் வர்றதுக்கு காரணம் என்ன பாருங்க, அவர் அப்படி பண்ணக்கூடாது, அவர் அப்படி பண்ணது தப்பு தானே, அது பண்ணிவிட கூடாது. அவர் அப்படி பண்ணலாமா, அநியாயம் தானே, இதுதான் நமக்கு எண்ணம் வரும். இதுக்கு என்ன காரணம், அவர் அப்படி பண்ணக்கூடாதுனால் அவருக்கு அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு அந்த சுபாவம் சரியில்லை. இதுக்கு சுபாவம் பேர் வச்சுக்கோ, உண்மையா சுபாவம் இல்லை. சுபாவமா இருந்தா கோபம் வராது. உண்மையா அது சுபாவமா இருந்தால் கோபம் வரக்கூடாது, கோபம் வரவே வராது. உதாரணம் என்ன, ஒரு காட்டுல சிம்மம் இருக்கு, சிம்மம் மானே பிடிச்சு சாப்பிடுறது கோபம் வருதா நமக்கு, கோபம் வருதா, என்ன கோபம் வருது இல்லை, ஏன் கோபம் வருது இல்லை, சிம்மத்தினுடைய சுபாவம் அது. அது மாற்ற வேண்டிய ஒரு விஷயம் இல்லை, மாற்ற முடியாத விஷயம், கோபம் வருது இல்லை. ஒருவேளை நம்மளுடைய ஜந்து சாப்பிடுறதா கோபம் வரல, அது வேற விஷயம். உண்மையா அந்த சிம்மத்துக்கு மேல கேஸ் போட முடியுமா, ஏன் முடியாது, அது தப்பு இல்ல, தப்புன்னு நிரூபணம் பண்ண முடியுமா, ஒரு சிம்மம் ஒரு மானே பிடிச்சு சாப்பிட்டது தப்புன்னு சொல்ல முடியும், நிரூபணம் பண்ண முடியுமா. தர்மசாஸ்திரத்துக்கு வேலை இருக்காங்க, ஏன் வேலை இல்லை, சுபாவா அயம் ஹி சுபாவ. நம்ம விசுத்தமான வச்சிருக்கு இல்லையா, கௌஹு கோ பசுமாடு, எப்பேற்பட்ட விசுத்தமான ஒரு ஜந்து இல்லையா. இந்த பசுமாடு எப்படி கர்ப்பம் தரிக்கிறது தெரியுமோ இல்லையோ, புத்திரன் இடத்திலிருந்து கர்ப்பம் தரிக்கிறது. புத்திரன்னா அதனுடைய குழந்தை, ஆமா தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோங்க. தன்னுடைய புத்திரன் நம்மளுடைய பாஷை, அதுக்கு என்ன தமிழ்ல தெரியாது எனக்கு. அந்த பசுமாடினுடைய குழந்தை, புருஷ குழந்தை, அதிலிருந்து கர்ப்பம் தரிக்கிறது. இது நம்மளுடைய திருஷ்டி, மகாபாபம். என்ன பாபம், பாபமா இது, என்ன பாபம் புண்ணியம் பசுமாடு கிடையாது, அது சுபாவம். அந்த பிரிவு இல்ல, நம்மளுடைய தர்மசாஸ்திரத்துல தான் அந்த பிரிவு இருக்கு. அவளுடைய தர்மசாஸ்திரமே கிடையாது, அது சுபாவம். அவளுக்கு எல்லாமே சுபாவம். அங்க கோபப்படுறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா, கோபம் வர்றதா யாராவது கிடையாது. நமக்கு கோபம் வர்றது சில சமயத்துல என்னன்னா, நமக்கு சில நஷ்டங்கள் வரும்போதுதான் கோபம் வருது, இல்லைன்னா கோபம் வராது. நமக்கு ஒரு யானை, இது ஒரு இன்ஃப்ர ஜந்து, காட்டில் இருக்கிற ஜந்து வெளியில வந்து யாரோ ஒருத்தரை துரோகம் பண்றதா இருந்தா நமக்கு கோபம் வரும். அதுக்கு காரணம் அவரே துரோகம் பண்றதுனால கோபம் வருது. உண்மையா அந்த ஜந்துவினுடைய சுபாவத்துக்கு மேல கோபம் வர முடியாது. என்ன காரணம், அதுக்கு பேரு சுபாவம்னு பேரு. சுபாவோ துரதிக்கிரமஹான்னு இருக்கு. ஒரு சுபாவமா இருந்தால் அதுக்கு அது மாற்ற முடியாத விஷயத்தை தான் சுபாவம்னு சொல்ல முடியும். நம்ம லோக விவகாரத்துல அதெல்லாம் அவரே போய் கேட்டு பிரயோஜனம் இல்லப்பா, அது அவருடைய சுபாவம் நிந்த பண்றதுக்கு உபயோகப்படுது. ஏன்னா மாற்ற முடியாத மாதிரி இருக்குன்னு அர்த்தம். உண்மையா அது சாஸ்திரம் இல்ல, சாஸ்திரியமா அப்படி சொல்ல முடியாது. சத்தியசா சுபாவா அப்படி இல்லை. அதனாலதான் எப்படியெல்லாம் கெட்டவனா இருந்தாலும் கீதையில சொல்றது இல்லையா, பகவானே பஜனம் பண்ண ஆரம்பிச்சாச்சுனால் அவன் சரியா வரும். கிரமமா யாருமே அந்த மாதிரி கிடையாது, அவனை சன்மார்க்கத்துல கொண்டு வரவே முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆத்மா கிடையாது. மாத்வ சித்தாந்தத்துல அப்படி இருக்கு. நித்திய நாரகனாக இருக்கு, நித்தியம் நரகா, அந்த மாதிரி சில பேர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அது தப்பு, அது சாஸ்திரம் இல்லை. அவ சொல்றது அவளுடைய கன்செப்ட், அது சரியா இல்லை. உண்மையா எந்த விதமான அத்தியாத்ம சாஸ்திரத்துக்கும் அது சரிப்பட்டு வராது அவளுடைய சித்தாந்தம். உண்மையா வந்து சுபாவம் என்றது கிடையவே கிடையாது. அதனால எதுக்கு சொன்னேன்னு கேட்டால், ஒரு ஜலம் கீழே வர்ற மாதிரியோ அக்னி மேல ஜொலிக்கிற மாதிரியோ இது இந்த நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து சுபாவம்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய வாசனை எப்படி இருக்கோ, அந்த வாசனை எப்படியெல்லாம் இருக்கோ அதை தவிர்த்து அதை தகுந்த மாதிரி இது மாறிண்டே இருக்கும்.
இதெல்லாம் அவருடைய சுபாவம் அப்படி இப்படி எல்லாம் அவர் சாத்விகர் எல்லாம் அப்படிதான் தெரியறது. இந்த இதுக்கு அப்படிதான் தெரியறது. இனிமே வேற விதமா கூட மாறலாம். எல்லாமே வாய்ப்பு இருக்கு லோகத்துல. தெரியறது இல்லையா, கண்ணுக்கு மேல தெரியறது. ஓ அவர் இப்படி ஆயிட்டாரா, இதெல்லாம் வரும். சுபாவம்ன்றது கிடையவே கிடையாது. அதனால இது சேதனனுக்கும் அச்சேதனுக்கும் இருக்கிற வித்தியாசம். அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். சேதனன் ஒரு சூக்ம சரீரத்தை தனியா ஒத்துக்கணும்ன்றதுக்கு காரணம் என்ன? சுபாவம் இல்லைன்னு அர்த்தம். சுபாவமா இருந்தா அச்சேதனமாகவே இருக்கட்டும், வெளியில இருக்கிற போர்ஸ் இல்லாமலே அத பிரவர்த்திக்கும் சொல்லலாம். ஜலம் கீழே ஒழுகிறது, கீழே வர்றதுக்கு வெளியில இருந்த போர்ஸுக்கு தேவையில்லை. வெளியில இருந்த ஒரு பேட்டரியோ ஒன்றும் தேவையில்லை. வாஸ்தவம் தான். என்ன காரணம்? சுபாவம். இதுவும் சுபாவமா இருக்கட்டுமே. அதுக்குதான் பதில் சொன்னேன். இது சுபாவம் சொல்ல முடியாது. இதுக்கு தனி காரணங்கள் இருக்கு. நம்மளுடைய வாசனைகள், நம்மளுடைய அறிவுகள், நம்மளுடைய அந்த அறிவு வரலாம். அந்த அறிவு எப்படி நம்ம ட்ரீட் பண்றது? அறிவு எல்லாருக்குமே வருது. ஆனா அந்த அறிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது இல்லையா, அதுக்கு நம்மளுடைய வாசனைகள் எல்லாமே சேர்த்துண்ட பலவிதமா இது வரும். அது மூலமா நம்மளுடைய ரியாக்ஷன் ஏற்படுது. அதனால தனியாக இந்த நம்மளுடைய அனுபவமும் வாசனையும் ஸ்ருதியும் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு தனியா வச்சுக்கணும். அது நம்மளுடைய சம்பாத்தியம். அதுதான் நம்மளுடைய சொத்து, சூக்ம சரீரம். அதுவா நம்ம விடாம நிக்கிறது. அதுதான் மோட்சம் வரைக்கும் நிக்கிறது. அதுதான். உடம்பு போயிடுத்து. இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் நீங்க நிரூபணம் பண்ணணும், டிஎன்ஏ அது எல்லாமே அதுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம். அவ்வளவுதான். இந்த சுபாவம் வெளியில காமிக்கிறதுக்கு ஹார்மோன் தேவைப்படுறது. தேவைப்படல இல்லைன்னு சொல்லல. இப்போ நமக்கு சந்தோஷம் வர சமயத்துல ஏதோ ஒரு ஹார்மோன் வர்றது, கிரியேட் ஆகிறது இருக்கட்டுமே, இல்லைன்னு யாருமே சொல்ல வரல. அந்த ஹார்மோன் தான் சந்தோஷம் சொல்லாதிக்கும். சந்தோஷம் என்றது தனி பதார்த்தம். அது வர்ற சமயத்துல இந்த ஹார்மோன் வர்றது அவன் அன்னை வதிரேகத்தினால கிரகிச்சிருக்கு. சந்தோஷம் இருக்கட்டும். எல்லாமே அதுக்கு உபயோகப்படுறது. அதெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் நீங்க எதுவெல்லாம் நிரூபணம் பண்றதோ இந்த உடம்பை வச்சுட்டு எல்லாம் நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல வேண்டாம். ஆனால் நம்மளுடைய இந்த எண்ணம் வர்றதோ இது எல்லாமே வேற ஃபங்க்ஷன். அது வேற ஃபங்க்ஷன், அது தனி. அது நமக்கு எத்தனையோ ஜென்மாக்கள் வந்திருக்கு. நம்மளுடைய பூர்வானுபவம், அதுல இருந்து வரக்கூடிய சம்ஸ்காரம் இதெல்லாம் வச்சுட்டு தனியாக நிரூபணம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது இப்போ கூட நான் இனிமே கூட ஒரு அளவுக்கு தான் சொல்லியாச்சு. ஒரு பாதி தான் ஆயிடுச்சு. இந்த விஷயத்துல பாதி வரைக்கும் தான் வந்திருக்கு. இனிமே கூட சில சயின்டிஸ்டுகள் கேட்கிற சில கேள்விகள் எல்லாம் இருக்கு. அதை அட்ரஸ் பண்ணோம். அதுக்கு சமயம் இன்னும் பத்தாத டைம் இருக்காது. இந்த ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிக்கிறேன். பிரம்மசூத்திர பாஷ்யத்துல விலட்சணத்துவாதிகரணம் அதிகரணம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு பூர்வபக்ஷம் கொண்டு வந்திருக்கு. சேதனமான பிரம்ம அச்சேதன பிரபஞ்சத்துக்கு எப்படி காரணம்னு கேட்டால், சேதன பிரம்மம் அச்சேதன பிரபஞ்சத்துக்கு காரணமா காரிய காரணமும் பாவம் சொல்லணும்னா ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா. இது சேதனம் அச்சேதனத்துக்கு காரணமா இருக்க முடியுமா? சிஷ்ய உபாதான உபாதேய பாவம். சேதனமான பிரம்மத்திலிருந்து அது உபாதானமா இருக்குன்னு வேற சொல்றது. அது எப்படி ஒத்துக்க முடியும் கேள்வி வரும்போது அதுக்கு ஒரு பூர்வபக்ஷத்துல ஒரு சித்தாந்தம் மாதிரி ஒரு பட்சம் கொண்டு வந்து, சமஸ்தம் ஜெகத் சேதனம் எத்தி ஸ்ரீகுருமா, எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை பதார்த்தங்களும் சேதனம் ஒரு பட்சம் இருக்கு தெரியுமா. அப்படி ஒரு பிலோசபி ஒரு பட்சம் இருக்கு. இப்பயும் இருக்கு. வேதாந்த பட்சம் இல்ல. அது ஜைனால் இருக்கார் இல்லையா, ஜைனாவுடைய பட்சம் அப்படி எல்லாமே சேதனம். இதுவுமே ஒரு சேதனம். ஜட சேதன விபாகம் உண்மையா கிடையவே கிடையாது. ஆமா. அப்ப எப்படி வித்தியாசம் தெரியறதுன்னு கேள்வி வரும் உடனே. இப்ப இத்தனை வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், வித்தியாசம் இவ்வளவு வித்தியாசம் தெரியுது இதுக்கும். அந்த வித்தியாசம் எப்படின்னா இதுக்கு இங்க அபிவியக்தி இல்லை, அத படிச்சுட்டு தெரியல, அவ்வளவுதான். உள்ளுக்குள்ள சூக்ஷ்மமா இருக்கு. அப்படி ஒரு சித்தாந்தம். அது வேற இருக்கு. அதுக்கு கண்டனம் சொல்லணும். அப்போ அதுக்கெல்லாம் சமயம் வேணும். இப்ப சமயம் இல்லை.
அது இப்படியே யோசிச்சு ஒரு 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 கிரந்தமாகவே எழுதலாம். ஒரு 25 பேஜ் எழுதுறதுக்கு இருக்கு, பார்க்கலாம். ஏன்னா இது பழைய கிரந்தங்கள் இல்லாத சில விஷய கேள்விகள் எல்லாம் இப்போ வர்றது, நார்மலா நமக்கு வருது. பழைய காலத்துல அவ அட்ரஸ் பண்ணாத சில கேள்விகள் எல்லாம் இருக்கு. ஆனா பதில் வந்திருக்க ஏற்கனவே. அந்த பதில் பழைய கிரந்தத்திலேயே பதில் இருக்கு. அந்த பதில் அதுல இருந்து எடுத்து கொடுக்கணும். கேள்வி புதுசா எவ்வளவு புது புது கேள்வியா வந்தாலும் பதில் எல்லாம் ஏற்கனவே இருக்கு. ஆனா அந்த பதில் இதுக்கு பதிலும் தெரியாது. இந்த கேள்வியை அட்ரஸ் பண்ணி அவ பதில் கொடுக்கல, ஆனா பதில் கொடுத்துருக்கு. அதுல இருந்து இதுக்கும் பதில் கொடுக்கலாம், அதை எடுத்து காமிக்கணும். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. வெளியில எல்லாமே சேதனமா இருக்கட்டும். இப்ப இந்த வஸ்துக்கு அறிவு இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த ஒரு கேள்வி வரும் இல்லையா? விருட்சத்துக்கு அறிவு இருக்குன்னு சொல்றது, இதுக்கும் அறிவு இருக்கலாமே இல்லையான்னு உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு பெயின் இருக்கா இல்லையா, அடிச்சா வலிக்கிறதா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? இது வேலை இருக்கலாமே. அப்படி ஒரு கேள்வி பாருங்க. இருக்குன்னு சொல்றதுக்கு நீ பிரமாணம் காமிக்கணும். இருக்குன்னு சொல்றதுக்கு பிரமாணம் இல்லைன்னா இருக்கலாமே சொன்னா என்ன அர்த்தம்? அந்த தர்க்கம், ஒரு சாஸ்திரத்துல தர்க்கம் சொல்லும் பொழுது எப்படி இதுக்கு வழி இருக்குன்றதுக்கு ஏதாவது தெளிவு இருக்கா, ஸ்ருதி இருக்கா, ஸ்மிருதி இருக்கா, யுக்தி இருக்கா, அனுமானம் இருக்கா, அனுபவம் இருக்கா, ஏதாவது இருக்கான்னு சொல்லணும். அது சொல்றது உன்னுடைய கர்த்தவியம். அது சொன்னா தாராளமா ஒத்துக்கலாமே. அது இல்லாமல் சூக்ஷ்மமா இருக்கட்டுமே சொன்னா அதுக்கு அர்த்தம் இல்லை. முயலுக்கு கொம்பு இருக்காதுன்னு சொல்லுவோம், இருக்கட்டுமே கேட்டா என்ன சொல்றது பதில்? அனுமானம். சசகா சிருங்கவான் அத்வைத சித்தியில் வருது. சசகா சிருங்கவான் பிராணித்வான் பசுத்வான் அனுமானம். என்னது கேட்டா பிரத்யக்ஷபாதம் சொன்னா, பிரத்யக்ஷபாதம் தெரியலையே, கண்ணால பார்த்தா அப்படி இல்லப்பா, கண்ணால பார்த்தா பல விஷயங்கள் தெரியாது. முயலுக்கு கொம்பு இருக்குன்னு ஒருத்தர் அனுமானம் பண்றது வச்சுக்கோங்க. முயலுக்கு கொம்பு இருக்கு, ஏதோ ஒரு ஹேத்தாபாசம், ஏதோ ஒரு ஹேத்துவை போட்டுண்ட இது பிரத்யக்ஷத்தால பிரத்யக்ஷ விருத்தமாச்சேன்னு கேட்டா பிரத்யக்ஷ விரோதம் சொல்லக்கூடாது. பல விஷயங்கள் கண்ணால பார்த்தா தெரியாது, சூக்ஷ்மமா இருக்கட்டுமே, சூக்ஷ்மமா இருக்கலாமே. இப்போ நமக்கு ஆச்சரியமா போயிடுச்சு, பதில் இல்லை. ஐயோ சூக்ஷ்மமா இருக்கலாமேன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? முயலுக்கு கொம்பு இல்லைன்னு தான் தோன்றது, ஆனா சூக்ஷ்மமா இருக்கட்டுமேன்னு அவர் கேட்கறதா இருந்தால் எப்படி பதில் சொல்றான்? எப்படி அதுக்கு ப்ரொபோஸ் பண்றது? எப்படி? ஒண்ணுமே இல்ல. இருக்குன்னு முதல் நீ தெளிவு காமிக்கணும், அதுக்கு உன்னுடைய வேலை. இருக்கலாமேன்னு கேட்டா என்ன அர்த்தம்? இல்லாத போனா என்ன? தர்க்கசாஸ்திரத்துல அப்பிரயோஜகத்துவ சங்கான்னு சொல்லுவோம். அப்பிரயோஜகத்துவ சங்கான்னா என்ன அர்த்தம்? முயலுக்கு கொம்பு இல்லைன்னால் என்ன, அதனால என்ன தோஷம்? எதி சசஸ்ய சிருங்கம் நஸ்யா சரி கா ஹானி தொயா பிரதர்ஷனி. புரியுதா? சம்ஸ்கிருதம் புரியுது இல்லையா? சசஸ்ய எதி சிருங்கம் நஸ்யா சரி ஏவம் சியாத் அப்படி சொல்லணும். அது சொல்ல முடியாதுனால் உனக்கு தான் பராஜயம். இல்லைன்னா எதுவுமே கிளைம் பண்ணலாம் இல்லையா? அப்படியே கிளைம் பண்ணலாமா? நீங்க எதுவும் கிளைம் பண்ணலாம், பண்ணக்கூடாது. கிளைம் பண்றதனுடைய வேலை. நான் அப்படி கிளைம் பண்றதுக்கு என்ன, அதுக்கு நீங்க முதல் காமிக்கணும். அது முயலுக்கு கொம்பு இல்லாம இருந்தால் இப்படி தோஷம் வரும், அதனால கொம்பு இருக்கு. கொம்பு இருக்கிறதுக்கு தெளிவு. இல்லாத போனால் என்ன தோஷம் காமிக்கணும். அது காமிக்கிறதுக்கு உங்களால முடியும்னால் நான் என்ன யோசிக்கிறேன், இல்ல அது வேற விதமா கூட கொண்டு வரலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு பராஜயம். இல்ல கொம்பு இருந்தா தான் அது சரிப்படுத்த முடியும், அப்பேற்பட்ட ஒரு ஏதோ ஒண்ணு இருக்கு, அதனால கொம்பு இருக்கு, அப்படி அந்த வாத விவாதம் போறது. புரியுதா? அதனால உலகத்துல எல்லா இடத்துலயுமே சைதன்யம் இருக்கட்டுமே அப்படி சொன்னதுனால மட்டும் சூக்ஷ்மமா இருக்கட்டுமே சொன்னால் இருக்கட்டும், நம்ம பயப்படக்கூடாது. ஏனால் இருக்கு என்றதுக்கு நீங்க தான் தெளிவு காமி. சைதன்யம் இருக்கிறதாக தெரியக்கூடிய வஸ்துவினுடைய சுபாவம் என்ன, எப்பேற்பட்ட சுபாவம் தெரியறதோ அப்பேற்பட்ட சுபாவம் அங்கேயும் இருக்குன்னு காமிக்கணும். அது காமிக்க முடியாதனால் அந்த வாதம் நிறுத்த வேண்டியது. சரி,
எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்த அவ்வளவுதான். பல விஷயங்கள் சொல்லலாம் இந்த விஷயத்துல. இது ஏதோ மனசு வந்த மாதிரி ஒரு கிரமத்தில் சொன்னேன், அவ்வளவுதான். இது சிஸ்டமேட்டிக்கா இந்த விஷயத்த இது எப்படின்னா சரீரத்தை தவிர்த்து ஆத்மான்னு ஒண்ணு தனியா இருக்குன்னு சாதிக்கணும் இல்லையா? அதுக்கு எப்படி ஒரு ஒரு திங்கிங் ப்ராசஸ், அது பழைய காலத்துல இருக்கு. இந்திரியம் தான் ஆத்மா, அது ஒரு ஒரு அது ஒரு பாட்டு மாதிரி நமக்கு தெரியும். சரீரம் தான் ஆத்மா, பிரத்யவிஜானஸ்யா. ஆனா அது அது மட்டும் வச்சிருந்த இந்த காலத்துல நமக்கு இன்னும் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பண்ண வேண்டியதா இருக்கு. விஷயம் இருக்கு, ஏற்கனவே இருக்கு. சரீராதிரிக்தா ஆத்மா அஸ்தி, அது முதல் சாதிக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் தானே ஜீவ பிரம்ம ஐக்கியம், அதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் பிக் வேர்ட், அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஆத்மானும் தனி இருக்குன்னு முதல் எல்லா ஆஸ்திகாலும் சாதிக்க வேண்டிய விஷயம். சயின்ஸ் சொல்றதோட நிறுத்த முடியாது. அதை தவிர்த்து இன்னும் சில விஷயங்கள் அது ஆஸ்திகத்து பட்சத்துக்கு சாதிக்கிறதுக்கே அது தேவைப்படுது. இல்லைன்னா எல்லாமே போயிடும். அதுக்காக இந்த மாதிரி யோசிக்கணும்னு சொன்னேன். அப்புறம் இந்த கூட பேசிட்டு இருக்கலாம், டைம் எடுக்க முடியும். ஹர நம பார்வதி ஹர ஹர ஓம் தத்